வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். மக்களே கிளியரா தெரியுறேனா? முதல் கேள்வி, கோடிங் டிகோடிங்னா என்னன்னா, இது ஒரு டைப். இந்த டைப் தான் அடிக்கடி கேட்பாங்க. என்னன்னா, இப்படி இங்கிட்டு ஃபுல்லா வேர்டா இருக்கும், இங்கிட்டு ஃபுல்லா கோடா இருக்கும். எந்த வேர்டுக்கு எந்த கோடுன்னு கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்படி தான். எப்படின்னா, வாட் இஸ் த கோட் ஃபார் த ஃப்ரேஸ் போத் நியர் கிளப்? போத் நியர் கிளப் அப்படின்ற வேர்டுக்கான கோடை கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ போத்துன்றது எங்கே இருக்கு? இங்கே மட்டும்தான் போத்துன்னு இருக்கு. சரிங்களா? அப்போ அதுக்கு இங்கே ஒரு கோடு பண்ணியிருந்தா அதுவும் இந்த ஒரு லைனில் மட்டும்தான் இருக்கணும், வேற எங்கேயுமே எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ போத்துக்குரிய கோடு என்ன? எம்டி. கரெக்டா? ஏன்னா எம்டின்றது தான் எங்கேயுமே இல்லை. ஓஎக்ஸ் என் கண்ணுக்கு படுது, எஸ்கியூ என் கண்ணுக்கு படுது, ஓடி என் கண்ணுக்கு படுது. அப்போ எம்டி. நியர். ஸோ நியர் எங்கே இருக்குது? நியர் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அங்கே ஃபுல்லாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓஎக்ஸ் ஆர் ஓடி. அதாவது நியர் இருக்குது எல்லா இடத்துலையுமே, ஓஎக்ஸும் இருக்குது, ஓடியும் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஓஎக்ஸ் ஓஎக்ஸ் ஓடி, ஓஎக்ஸ் ஓடி, ஓஎக்ஸ் ஓடி. ஸோ நியருக்கு பார்த்தீங்கன்னா ஓஎக்ஸும் இருக்கலாம், ஓடியும் இருக்கலாம். கிளப் எங்கே இருக்குது? கிளப்பு ஃபஸ்ட்டு, செகண்டு, லாஸ்ட். சரிங்களா? ஸோ இதுக்கும் ஓஎக்ஸும் இருக்கலாம், ஓடியும் இருக்கலாம். ஸோ அப்போ ஆப்ஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எம்டி, ஓஎக்ஸு, ஓடி இந்த மூணுமே இருந்துச்சுன்னா ஆன்சரை கொடுத்துடலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சர். கிளியரா? ஆப்ஷன் சி தான் உங்களுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக சொல்லுவேன், ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்காண்டி. அடுத்தெல்லாம் டாப் கியரை போட்டு தூக்கிடலாம். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எம்டி, ஓடி, ஓஎக்ஸ். அடுத்து ஓஎல்எஸ்கியூவோட கோடு என்னன்றாங்க. ஓஎல் எங்கே இருக்குது? ஓஎல் இங்கே இருக்குது, ஓஎல் இங்கே இருக்குது. அங்கே காமனாக இருக்கிறது என்ன? ஓஎல் இருக்க இடத்துல காமனாக இருக்கிறது என்ன? கிளப் இல்லை, ஹவுஸு காமனாக இருக்குது, லொக்கேட்டட் காமனாக இருக்குது. ஸோ ஹவுஸ் ஆர் லொக்கேட்டட் தான் ஓஎல்லுக்கு. எஸ்கியூ இருக்க இடத்துல என்ன இருக்குது? எஸ்கியூ இங்கே இருக்குது, எஸ்கியூ இங்கே இருக்குது, எஸ்கியூ இங்கே இருக்குது. மூணுமே இருக்க இடத்துல வியூ, வியூ, வியூ காமனாக இருக்குது. ஸோ வியூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் எனக்கு ஹவுஸ் வியூவும் இருக்குது, லொக்கேட்டட் வியூவும் இருக்குது. சரிங்களா? அப்போ ஹவுஸ் வியூவும் வர வாய்ப்பு இருக்குது, லொக்கேட்டட் வியூவும் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ எய்தர் ஏ ஆர் சி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி தான் நமக்கான கரெக்ட் ஆன்சர். இடையில யாருக்காவது புரியலைன்னா அந்த கமெண்ட்டை போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ எய்தர் ஏ ஆர் சி. அடுத்து என்கேஓஎல்ஜிபிக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க. ஓஎல்ஜிபி சாரி என்கேஓஎல்ஜிபி இங்கே இருக்குது ஒரே லைன்லேயே. அப்போ எஸ்கியூக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வியூ வரும்னு நமக்கு தெரியும். அந்த வியூவை மட்டும் கட் பண்ணி விட்டோம்னா மேக் லொக்கேட்டட் ஹவுஸ் இஸ் யுவர் ஆன்சர். மேக் லொக்கேட்டட் ஹவுஸ், ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கான ஆன்சர். இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணிக்கணும் நீங்கள். சரிங்களா? ஸோ மேக் ஹவுஸ் லொக்கேட், அதுதான் உங்களுக்கான ஆன்சர். கிளியரா? எல்லாத்துக்குமே புரிஞ்சா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்து நல்லா கவனிங்க. வாட் மே பி த பாசிபிள் கோட் ஃபார் பிரேஸ் போத் ஹவுஸ்? போத்துக்கு ஹவுஸ்க்கு என்ன வர வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ போத் இங்கே மட்டும்தான் இருக்குது, அதுக்கு எம்டி மட்டும்தான் வரும்ன்றது நமக்கு தெரியும். அப்படியே மெமரியில் அப்படியே மிதக்கணும் நீங்கள். போத்து ஃபஸ்ட்டே நம்ம சால்வ் பண்ணோம்ல, சால்வ் பண்ணும் போதே போத்தை பார்த்தோம், போத்துக்கு எம்டி தான் வரும், டக்குன்னு போட்டுறணும். ஹவுஸ் எங்கே இருக்குது? ஹவுஸ் இங்கே இருக்குது, ஹவுஸ் இங்கே இருக்குது. அதில் காமனாக இருக்குது என்ன? ஓஎல் காமனாக இருக்குது, ஜிபியும் காமனாக இருக்குது. ஸோ ஓஎல் ஆர் ஜிபி. சரியா? இப்போ நீங்கள் ஆப்ஷன் வரணும். அவன் வாட் இஸ் த பாசிபிள் கோட்னு கேட்குறான். எம்டி ஓஎல்னு இருக்க வாய்ப்பு இருக்குது, எம்டி ஜிபி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷனில் என்ன இருக்குது? எம்டி ஜிபி இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கான ஆன்சர். ஆப்பில் வீடியோ பிளே ஆகலைன்னா ஒரு தடவை அப்டேட் பண்ணிடுங்க ஆப்பை. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, வாட் இஸ் த பாசிபிள் கோட் ஃபார் ஃப்ரேஸ் நியர் லொக்கேஷன் ஏரியா? நியருக்கு என்ன? இங்கே நியர் இருக்குது, இங்கே நியர் இருக்குது, இங்கே நியர் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓஎக்ஸ் ஓடி. ஸோ ஓஎக்ஸ் ஆர்
ஓடி. லொக்கேஷனுக்கும் நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ஓஎல் ஆர் ஜிபி. ஹவுஸ் லொக்கேட்டட் இருக்கிறதுல சேமல் ஓஎல் ஆர் ஜிபி. ஏரியா எங்கே இருக்குது? இங்கே ஏரியா இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ வேறு எங்கேயுமே இல்லாது என்னது? டிஎம். ஸோ இப்போ நம்ம வேலை என்னென்னா, டிஎம்மோட ஆப்ஷனில் ஓஎக்ஸ் ஓஎல் இருக்கா இல்லை ஓஎக்ஸ் ஜிபி இருக்கா, எல்லா பாசிபிலிட்டியும் செக் பண்ணணும். சரிங்களா? எல்லா பாசிபிலிட்டியும் செக் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ டிஎம் எடுத்துக்கோங்க, ஆல் பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். டிஎம் ஓஎக்ஸ் ஓஎல் இருக்கான்னு பாருங்கள், டிஎம் ஓஎக்ஸ் ஜிபி இருக்கான்னு பாருங்க, இருக்கு. அடுத்து டிஎம் ஓடிஜிபி இருக்கான்னு பாருங்க, டிஎம் ஓடிஜிபி இருக்கான்னு பாருங்க, இல்லை. டிஎம் ஓடி ஓஎல் இருக்கான்னு பாருங்க, இருக்கு. ஸோ எல்லா பாசிபிலிட்டிஸ்லையும் பார்த்தா ஒரு 2 பாசிபிலிட்டிஸோடது இங்கே இருக்கு. அப்போ எய்தர் பிஆர்டி தான் உங்களுக்கான ஆன்சர், எய்தர் பிஆர்டி தான் உங்களுக்கான ஆன்சர். சரிங்களா? இப்படி தான் இருக்கும் எக்ஸாக்ட் எஸ்பிஐ கிளர்க் பிலிம்ஸ் லெவல் கொஸ்டின். நான் சொல்றது புரிஞ்சா? அடுத்து நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே ஒரு கிளர்க்கு பிலிம்ஸ்னா அந்த லெவலில் தான் இருக்கும். எஸ்பிஐ கிளர்க்னா மாடரேட்டாக வந்தால் இப்போ ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின் பார்த்தோம்ல, இந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கான ஆன்சர் எதர் பிஆர்டி. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, இன் டைனமிக் மோட்டர் ஸ்ட்ரகிள் இஸ் கோடட் as ALZYKO. வாட் இஸ் த கோட் ஃபார் த வேர்ட் மோர் இன் கிவன் லாங்குவேஜ்? மோர் இந்த இருக்கா? மோர் இருக்க இடத்துல மோர் வேற எங்கேயுமே இல்லை. அப்போ மோருக்கு ஒரு கோடு இருக்குன்னா அது இந்த இடத்துல தான் இருக்கணும். அது வந்து விஆரா இருக்கலாம், இல்லை இஜெட்ஒய்யா இருக்கலாம். எய்தர் விஆர் ஆர் இசட்ஒய் தான் ஆன்சர். பட் இசட்ஒய் இங்கே உள்ள ஒரு வேர்டை கொடுத்துட்டு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டைனமிக் இஃப், அதாவது இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டான். டைனமிக் மோட்டர் ஸ்ட்ரகிள் கோடஸ் ALZYKO அப்படி என்றால் மோருக்கு கோட் என்னன்னு கேட்குறான். அப்போ இஜெட்ஒய் இங்கே வந்துருச்சுன்னா இங்கே வராது. VR is your answer. சரிங்களா? எப்பயுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரியல் எக்ஸாமில் போறீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து இந்த மாதிரி 3 வேர்டு கண்டுபிடிக்கிறதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெக்ஸ் ஆகும். கோடிங் டிகோடிங்க்கு பெண்ணே யூஸ் பண்ணக்கூடாது. புரிஞ்சுங்களா? பார்த்தே தான் சால்வ் பண்ணணும். பட் ஃபர்ஸ்டே நீங்கள் வந்து இந்த மாதிரி 3 வேர்டு பார்த்தீங்கன்னா குழம்பிடுவீங்க. எப்பயுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி சிங்கிள் வேர்டோ சிங்கிள் கோடு கொடுக்கறதுதான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் VR. அடுத்து, which of the following denotes IK? ஸோ இங்கே IK இருக்குது, வேறு எங்கேயுமே IK இல்லை. ஸோ வேறு எங்கேயுமே இல்லாத என்ன? வேறு எங்கேயுமே இல்லாத வந்து எம்ப்ளாயி. ஸோ உங்களுக்கான எம்ப்ளாயியா? இன்னொரு எம்ப்ளாயி. சூப்பர். ஸோ இன்னும் எங்கேயுமே இல்லை, எம்ப்ளாயுமே எங்கேயுமே இல்லை. ஸோ எய்தர் இன்னொரு எம்ப்ளாயி இஸ் யுவர் ஆன்சர். நான் சொல்கிறது புரியுதா? ஃபஸ்ட் இந்த மாதிரி சிங்கிள் கோடு வருது, சிங்கிள் வேர்டு வரதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் வேர்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே 3 வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா 3 தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு மாதிரி வெக்ஸ் ஆவீங்க. ஸோ சிங்கிள் வேர்டை ஃபஸ்ட்டே முடிச்சிங்கன்னா எந்த வேர்டு எந்த கோடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும், ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். இப்போ சிங்கிள் வேர்டு முடிச்ச பிறகு டபுள் உள்ளதுக்கு வாங்க. இந்த மாதிரி ஆர்டரில் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 3 வேர்டு உள்ளதை கேட்டிருந்தாலுமே அதை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி சிங்கிள் வேர்டு டபுள் வேர்டை முடிங்க. சிடிஆர்டி. ஸோ சிடி இங்கே மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. ஸோ டெக்னிக்கல் அங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ சிடிக்கு டெக்னிக்கல். ஆர்டி எங்கே இருக்குது? ஆர்டி இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே காமனாக இருக்கிறது ஒர்க்கிங். இவ்வளோ ஸ்பீடாக போகணும் நம்ம. டெக்னிக்கல் ஒர்க்கிங் இஸ் அவர் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சர். அடுத்து, வாட் இஸ் த கோட் ஃபார் த ஃப்ரேஸ் டாய்ஸ் மெர்ச்சன்ட்? ஸோ டாய்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ டாய்ஸ் இருக்க இடத்துல காமனாக இருக்கிறது என்னது? EN. மெர்ச்சன்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதில் காமனாக இருக்குது GK. ENGK இஸ் யுவர் ஆன்சர். புரிஞ்சா? SBI கிளர்க் ஈஸியாக கேட்கணும்னா இந்த மாதிரி கேட்பாங்க. சிங்கிள் வேர்டு டபுள் வேர்டு இது மட்டும் வச்சுட்டு சிம்பிளாக முடிப்பாங்க. கொஞ்சம் மாடரேட்டாக கேட்கணும் ரீசனிங் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின் பார்த்த மாதிரி கேட்பாங்க. ரொம்ப கொடூரமாக உங்களை சுத்த விடணும்னு நினச்சாங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், அதை சொல்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா SBI PO ஒரு ஈஸி டு மாடரேட் லெவல் கொஸ்டின். வாட் இஸ் த கோட் ஃபார் வெண்ணிலா? வெண்ணிலாக்கு என்ன கோடு? இங்கே வெண்ணிலா இருக்குது, இங்கே வெண்ணிலா இருக்குது. இங்கே காமனாக இருக்குது என்ன? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி.
ஆப்ஷன் சி. அடுத்து ஐபிபிஎஸ்பிஓ கொஸ்டின் மார்க். இது எஸ்பிஐ கிளர்க்கு கிராஸ் கோர்ஸ் ஓடி போயிருங்க ஐபிபிஎஸ்பிஓ இருந்தீங்கன்னா. பட் இதுவும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் பெக்கான். ஸோ ரெட் இங்கே இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. பெக்கான் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இங்கே காமனாக இருக்குது என்ன? பெக்கான் காமனாக இருக்குது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்கு அட்டு. ரெட் இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு இடத்துல இல்லை ரெட்டுன்ற வேர்டு. அப்போ அதுக்குள்ளே கோடுமே வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது. அப்போ இந்த கோடு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை, அதாவது கேப்ஸ் ஸ்டார். அதே மாதிரி இந்த கோடு எங்கேயுமே இல்லை. இது இந்த கோடு எங்கேயுமே இல்லை பாருங்களேன். எக்ஸ்லமெட்ரிக் கொஸ்டின் மார்க் எங்கேயுமே இல்லை. அப்போ உங்களுக்கு இது வரவும் வாய்ப்பு இருக்குது, இது வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கான ஆன்சர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி பார்க்குறது? ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ரெஷராக பிகினராக உள்ளே வரீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே 2 நிமிஷம் டைம் எடுக்கும். நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண அந்த 2 நிமிஷம் 20 செகண்டாக மாறும். அந்த 20 செகண்ட் 10 செகண்டாக மாறும். ஒரு கோடிங் டிகோடிங் சிங்கிள் கொஸ்டினை 10 செகண்ட்குள்ளே முடிக்கணும். அப்போ தான் நீங்கள் ரெடி ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் இ இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து அட்டு ஆஷ் ரெப்ரசன்ட். ஸோ அட்டு ஆஷ் வேறு எங்கேயுமே இல்லையா? இந்த இருக்குது. ஸோ இந்த ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது என்ன? சாக்லேட். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சாக்லேட். சரிங்களா? ஆப்ஷன் டி சாக்லேட். அடுத்து இஃப் சீஸ் பட்டர் இஸ் திஸ் கோட் தென் வாட் டஸ் இந்த 3 சிம்பிளுக்கு என்ன வரும்னு கேட்குறான். பர்சன்டேஜ் ஸ்டார் இதாக இருக்கு. ஸோ ஓரியோ, எக்ஸ்லமேட்டரி ஆம்பர்சன், வெண்ணிலா $+, $+. கோகனட்டா? கோகனட், எஸ், $+ இருக்கிற இடத்துல கோகனட். ஸோ ஓரியா, வெண்ணிலா, கோகனட் இஸ் யுவர் ஆன்சர். சரியா? மேக்ஸிமம் நீங்கள் எந்த கொஸ்டினாக இருந்தாலுமே 10 செகண்ட்ஸை தாண்டாத மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். எஸ்பிஐ கிளர்க்கு அந்த லெவலில் தான் கேட்பேன். எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸ்லாம் கேட்க மாட்டான். சரிங்களா? நான் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸ்லேயும் ஒன்று வச்சுருக்கேன் உள்ளக்க. சரிங்களா? ஒருவேளை ரொம்ப ஹார்டாக கேட்டாலுமே அதை 10 செகண்ட்ஸ்குள்ளே நம்ம சால்வ் பண்ணணும். அந்த அளவு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டைப் இருக்குது பார்த்தீங்களா? இது எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ்க்கும் வரலாம். எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் வந்து கொடூரமாக கேட்க மாட்டாங்க. ஒருவேளை கேட்டுட்டா இப்போ நம்ம பார்க்க மாதிரி வரலாம். நான் சொல்கிறது புரிஞ்சா? ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, இன்ஸ்டாகிராம் ஒர்க்கிங் ஃபைன் டுடே. ஸோ டுடே எங்கே இருக்குது? இங்கே டுடே, இங்கே டுடே, இங்கே டுடே. அங்கே காமனாக இருக்குது என்ன? இங்கேயும் டுடே இருக்குது. அப்போ நாலுலேயுமே இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஐ. ஃபைன் எங்கே இருக்குது? ஃபைன் இல்லை. ஒர்க்கிங் எங்கே இருக்குது? இங்கே ஒர்க்கிங், இங்கே ஒர்க்கிங். இங்கே காமனாக இருக்குது என்ன? எஸ்ஐ, எஸ்ஐ. சாரி, ஒர்க்கிங்க்கு எஸ்ஐ. ஸோ ஃபைனுன்ற ஒரு வேர்டும் இன்ஸ்டாகிராம்ன்ற வேர்டும் இங்கேயே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐ பிஏயோட என்ன ஒரு புது கோடு இருக்குன்னு பாருங்கள். ஸோ எஸ்ஐ பிஏயோட புது கோடு ZIWI. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர். இந்த ஸ்பீடில் நீங்கள் முடிக்கணும். புரிஞ்சா? அந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே புரிஞ்சா? அதாவது இன்ஸ்டாகிராம்னு ஒரு புது வேர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இன்ஸ்டாகிராம் இல்லையா? இங்கே உள்ள வேர்டுக்கு தான் இங்கே கோடு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே உள்ள எந்த கோடுமே இன்ஸ்டாகிராமுக்கு வராது. ஸோ ஆப்ஷனில் ஏதோ ஒரு புது கோடு தான் இன்ஸ்டாகிராமுக்கு வர பாசிபிள். புரிஞ்சா நான் சொல்கிறது? அப்போ ஆப்ஷனில் போய் பாருங்கள் புதுசாக எந்த கோடு இருக்குன்னு. ஸோ ஃபைனு இன்ஸ்டாகிராம் ரெண்டுக்குமே 2 புது கோடு இருக்கணும். ZIWIன்ற 2 புது கோடு இருக்கா? அப்போ அதுதான் இதுக்கான ஆன்சர். கிளியராக எல்லாத்துக்குமே? ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து வாட் இஸ் த கோட் ஃபார் ஃபேஸ்புக் ஒர்க்கிங் டுடே? ஸோ ஒர்க்கிங்க்கு என்ன வரும்? எஸ்ஐ வரும்னு நம்ம பார்த்துட்டோம். டுடேக்கு என்ன வரும்? பிஐ வரும்னு பார்த்துட்டோம்.
ஃபேஸ்புக்கு மட்டும் என்னன்னு கண்டுபிடிங்க. அம்மா தண்ணி மோந்து வச்சிருமா. ஃபேஸ்புக்கு என்ன வரும்? ஃபேஸ்புக்கு என்ஐ வராது, ஏன்னா என்ஐ ஆல்ரெடி இருக்குது. பிஐயும் வராது, ஆல்ரெடி இருக்குது. பிஐயும் வராது, எல்ஐ. ஸோ எல்ஐஎஸ்ஐ பிஐ தான் உங்களுக்கான ஆன்சர். இந்த மாதிரி ஸ்பீடாக கண்டுபிடிக்கணும். லைவ் அட்டன் பண்ண முடியலாட்டியுமே ஆஃப்லைனில் நீங்கள் பார்க்கலாம். வீடியோ நம்ம லைவ் முடிச்சு 2 மணி நேரத்தில் அப்லோட் ஆயிரும். சரிங்களா? வீடியோ டுடேக்கு என்ஐ பிஐயா? இங்கே பாருயா தம்பி சிவாஜி விக்கி விஜய், இங்கே டுடே இருக்கு, இங்கே எங்கே என்ஐ இருக்கு? இல்லை. ஸோ டுடேக்கு வந்து பிஐ மட்டும்தான், என்ஐ வராது. செக் இஃப் இட் இஸ் ராங். செக் இஃப் இட் இஸ் ராங். ஆன்சர் போடுங்க பார்ப்போம். செக் இஃப் இட் இஸ் ராங். 250 பேர் பார்க்குறீங்க. யார் 56 நாள் நீங்கள் கண்டினியூவாக இந்த வீடியோ கிராஷ் கோர்ஸை முடிக்கிறீங்களோ எஸ்பிஐ பிலிம்ஸ் நீ ஃபெயிலே ஆக மாட்டேன். கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாமல் போயிட்டு என்கிட்ட வந்து நான் ஏன் பாஸ் ஆகலைன்னா ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த 56 நாள் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்க. எஸ்பிஐ ப்ரிலிம்ஸும் பாஸ் பண்ண வைப்பேன், மெயின்ஸும் பாஸ் பண்ண வைப்பேன். நான் சொல்கிற மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது முடித்த பிறகு நீங்கள் எங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுன்றதையும் நான் இதில் சொல்லுவேன். அதனால் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? ஆப்டி கிளாஸ் வந்து 6:30க்குன்னு தாமரை சார் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். எப்பயுமே 9 மணிக்கு தான் அவர் போவார் ஆப்டி கிளாஸு. இன்னைக்கு மட்டும் ஒரு பிரான்ச்சில் இருக்காரு, முடிச்சுட்டு வந்திருப்பாரு, சொல்லுவார். ஸோ ஆப்ஷன் டி தான் உங்களுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் உங்களுக்கான ஆன்சர். ஜெயஸ்ரீ மேம், சில டாபிக்கு வந்து இங்கேயே நான் பேசிக் நடத்திடுவேன். பசில் சீட்டிங்லாம் நீங்கள் பேசிக் பார்த்துட்டு வந்துடணும். ட்விட்டர் ஃபேஸ்புக் டவுன், இதுக்கான ஆன்சர். ஃபேஸ்புக்கு உங்களுக்கு தெரியும் எல்ஐன்னு சொல்லி, டவுன் இங்கே இருக்குது இங்கே இருக்குது. அதில் காமனாக இருக்குது பார்த்தீங்கன்னா பிஐ கிடையாது, பிஐ. சரிங்களா? என்ஐ வந்து இன்னொரு இடத்துலையும் இருக்குது, அதனால் அங்கே வந்து டவுன் இல்லை. ஸோ எல்ஐபிஐயோட என்ன புதுசாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ இருக்குது. ஸோ உங்களுக்கான ஆன்சர் எல்ஐபிஐ எம்ஐ. இப்படி பார்த்துடணும் டக்குன்னு. சரிங்களா? பிரதர் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. அப்படிதான் இருக்கும். இங்கே பாருங்களேன், பிகினர்ஸ் இருக்கீங்களே, ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். பிகினர்ஸ் வந்து இதை பார்க்கலாம். சரிங்களா? பட் கொஞ்சமாவது பேசிக் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கே தெரியாமல் பார்க்கக்கூடாது. ஸ்பீடாக தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்பீடை பிக்கப் பண்ணிக்க கஷ்டமாக இருக்குது பிகினர்ஸ்க்கு. பட் நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்றதை பாருங்க. நான் சொல்றது புரியுதா? எப்படி சால்வ் பண்ணுறேன்றதை பாருங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான அந்த கோடுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்து இப்போ ஒரு 17 கொஸ்டின் பார்த்தோம்ல, 99% இந்த டைப்பு தான் இருக்கும் எக்ஸாமில். இனி நம்ம பார்க்க போகிறதெல்லாம் ஆப்ஷனல். கோடிங் டிகோடிங் வந்தாலே 99% இந்த டைப்பு தான் இருக்கும். இப்போ 17 கொஸ்டின் பார்த்தீங்களே, இந்த டைப்பு தான் இருக்கும். இப்போ மற்றது பார்க்க போகிறதெல்லாம் அந்த 1%க்காக பார்க்க போகிறோம். சரியா? கோடிங் டிகோடிங் வந்தால் இதுதான் இருக்கும், இல்லாட்டி கோடிங் டிகோடிங்கே வராது. அப்படி ஒருவேளை எக்ஸப்ஷனாக ஒரு மாடரேட்டாக கேட்கணும்னு நினச்சா 1% இனி நம்ம பார்க்க போகிறது வரும். இப்போ நம்ம ஒரு 17 கொஸ்டின் பார்த்தோம்ல, இதெல்லாம் 5 மார்க்காக வரும். கோடிங் டிகோடிங் ரியல் எக்ஸாமில் 5 மார்க்காக உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸ்விம் இந்த கோடாக மாற்றிருக்காங்க, டான்ஸை இந்த கோடாக மாற்றிருக்காங்க. இனி நம்ம கொஞ்ச நேரம் பார்க்க போகிறது எல்லாமே 1 மார்க் கொஸ்டின். இது சிங்கிள் மார்க்காக தான் வரும். கோடிங் டிகோடிங் டாபிக் கேட்டால் ஹவு வில் பி த சிங்கர் இஸ் கோடட் அஸ் கண்டுபிடிக்க முடியுதா? ஏதாவது ஒரு ஆங்கிள் யோசித்து பாருங்க. ஸ்விம்மை இப்படி கோடு பண்ணியிருக்காங்க, டான்ஸை இப்படி கோடு பண்ணியிருக்காங்க, சிங்கர் எப்படி கோட் பண்ணியிருப்பாங்க? சூப்பர் ஹரிஷ். எல்லைன்னு ஒரு ஆப்ஷன்ல தான் இருந்துச்சா? சூப்பர். பிலிம்ஸ் கொஸ்டின் இப்போ நான் காமிச்ச 17 கொஸ்டின் லெவலில் தான் இருக்கும்யா. பயப்படாமல் போங்கயா. ஃபஸ்ட்டு உங்கள் ஜாக்சன் சார் நம்பி இறங்குங்க. ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸில் 40 கொஸ்டின் மக்கள் அடிச்சிருக்காங்க. வெறித்தனமாக விளாண்டுருக்காங்க ரீசனிங்கில். ஸோ ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணால் தான் அந்த சாரை நம்பி உங்களால் படிக்க முடியும். வருமா? வாத்தியார் சொல்கிறத கேட்காம காதை போய் எல்லா ஆஸ்பிரண்ட் வாயிலையும் வைக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சஜஷன் சொல்லுவேன். சரிங்களா?
வாத்தியார் சொல்றதை கேட்டு ஃபாலோ பண்ணுங்க. இந்த 56 நாள் நீ கிராஷ் கோர்ஸ் ஃபாலோ பண்ணனா SBI கிளர்க்கு கிளியர் ஆவ. அதுக்கான பொறுப்பை நான் ஏத்துக்குவேன். 56 நாள்ல ஒரு நாள் மிஸ் பண்ணாத. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அதாவது இந்த சிங்கர் இருக்காங்களே, சிங்கருக்கான கோடு 1@H. ஆப்ஷன் பி. எப்படின்னு சொல்றேன், கவனிங்க. இங்க பாருங்களேன், லெட்டர் கவுண்ட் பாக்குறாங்க. லெட்டர் கவுண்ட் வந்து 4 இருந்தா அட்டுன்ற சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. லெட்டர் கவுண்ட் 4 லெட்டர் கவுண்ட்னா அட்டுன்ற சிம்பிள். இதே 5 லெட்டர் கவுண்ட்னா டாலர்ன்ற சிம்பிள். அதாவது ஈவன் லெட்டர் கவுண்ட்னா அட்டு, ஆடுனா டாலரு. இப்ப சிங்கர் என்னது, எனக்கு ஈவன், அப்ப அட்டு யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர், அதோட ஆல்பபெட்டிக்கல் நம்பர் எடுத்து ஆட் பண்ணணும். அப்ப சிங்கரையும் ஆரையும் எடுத்தோம்னா ஆல்பபெட் நம்பர் எடுத்தீங்கன்னா என்னது, இது 17, சிங்கர் ST, இது 19, இது பார்த்தீங்கன்னா 18. ஸோ 19ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 8 9 17, இது 3. 37லையும் 3 7 ஆட் பண்ணிங்கன்னா என்னது 10. 10லையும் 1 + 0 ஆட் பண்ணிங்கன்னா 1. இப்படி டிஜிட்டல் சம் பண்ணணும். பண்ணி ஃபைனலாக ஒரு ஆன்சர் 1. அப்போ 1 போட்டுக்கணும். நான் சொல்றது புரியுதா? என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா? நம்பருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்ட் லாஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்டோட ஆல்பபெட் நம்பர் எடுத்து டிஜிட்டல் சம் பண்றாங்க. சரிங்களா? டிஜிட்டல் சம் பண்றாங்க. அப்படிதான் ஒன்லையும் பண்ணி மாத்திருக்காங்க. ஸோ எஸ்க்கு 19, ஆருக்கு 18, அதை எடுத்து டிஜிட்டல் சம் பண்ணோம்னா 1 இஸ் ஆன்சர். இந்த லெட்டர் எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டரோட ரிவர்ஸ் லெட்டர். ஃபர்ஸ்ட் லெட்டரோட ரிவர்ஸ் லெட்டர். ஸோ இப்போ எஸ்ஸோட ரிவர்ஸ் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஹச். ஆல்பபெட்டில் ஆப்போசிட் பார்ப்பாங்கல்ல, இப்போ எம்மோட ரிவர்ஸ் லெட்டர் என், ஏவோட ரிவர்ஸ் லெட்டர் இஜெட். அந்த மாதிரி எஸ்ஸோட ரிவர்ஸ் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஹச். ஸோ ஹச், எஸ்ஸோட ரிவர்ஸ் லெட்டர் ஹச்சை இங்கே பிளேஸ் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் லெட்டரோட ரிவர்ஸ் லெட்டர். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா? இது 1 மார்க் கொஸ்டின். இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லா, அதாவது SBI கிளர்க்கில் ஈஸியில இருந்து ரொம்ப கொடூர வரையும் எல்லாத்தையும் நம்ம இந்த கிராஷ் கோர்ஸ்ல அலசிடுவோம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 1 மார்க் கேட்டோம். அடுத்து, இஃப் எம்ப்ளாயி இன் த வேர்ல்ட் இஸ் கோடட் அஸ் PTYUHGDF, மோல் டனல் வேர்ல்ட் இஸ் கோடட் அஸ் HGRWDL, வாட் இஸ் த கோட் ஃபார் வேர்ல்டு? இங்கேயும் வேர்ல்டு இருக்கு, இங்கேயும் வேர்ல்டு இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா HG இருக்கு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா HG இருக்கு. அப்போ HG இஸ் யுவர் ஆன்சர். சரிங்களா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் HG. அதாவது நம்ம 5 மார்க் கொஸ்டினாக பார்த்ததை சிங்கிள் மார்க்காக இந்த மாதிரி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கு. சரிங்களா? அடுத்து, இன் சர்டன் கோட் லாங்குவேஜ் வெர்ஷன் இஸ் கோடட் அஸ் நம்பர் 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 நம்பர். அதே மாதிரி ப்ராப்ளம் இஸ் கோடட் அஸ் நம்பர் 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 நம்பர். இம்போர்ட்டை எப்படி கோடு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறேன். என்ன ஆங்கிள்னு உங்களால் யோசிக்க முடியுதான்னு பாருங்க. சிங்கர் 5 லெட்டர், அன்னபூர்ணிமா சிங்கர் 5 லெட்டரா? என்னம்மா சிவாஜி இப்படி பண்றீங்க? சிங்கர் அதுல தான் 6 லெட்டர் கண்ணுக்கு தெரியலையா? SINGR 6 லெட்டருமா. ரொம்ப ஃப்ரெஷரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தப்பு இல்லை, பட் நம்ம கத்துக்கலாம். நான் அதுக்குனால நினைக்கிறேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க. சிங்கர்ன்றது 5 லெட்டர் வேர்டு இல்லை, 6 லெட்டர் வேர்டு. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்றேன். வெர்ஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் என்னோட நம்பரை இங்க போடுறான் 14, அடுத்து ஓவோட நம்பரை இங்க போடுறான், என்னது 15, அடுத்து ஐயோட நம்பரை இங்க போடுறான், என்னது 9, அடுத்து எஸ்ஸோட நம்பரை இங்க போடுறான் 19, அடுத்து ஆரோட நம்பரை இங்க போடுறான் 18, ஈயோட நம்பரை இங்க போடுறான் 5,
வியோட நம்பர் 22 இங்கே போடுறான். இப்படி தான் நம்பரை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே பேட்டர்னில் இம்போர்ட்டுக்கு பிளேஸ் பண்ணணும். ஸோ டீயோட நம்பரை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் இங்கே போடணும். அடுத்து ஆரோட நம்பர் இங்கே, ஓட நம்பர் இங்கே, பியோட நம்பர் இங்கே, எம்மோட நம்பர் இங்கே, ஐயோட நம்பர் இங்கே. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். புரிஞ்சா சார்? 30 minutes லேட், பேசிக்ஸ் முடிச்சாச்சா? கிராஸ் கோர்ஸில் பேசிக்ஸ் ஃப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. அதனால ஓப்பனிங்லேயே நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. சம்மு சால்வ் பண்ணுவேன், அதில் உள்ள ட்ரிக்கை சொல்லுவேன், சின்ன பேசிக்கு சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லி தருவேன். அவ்வளோதான். ஃபுல் பேசிக் பியூராலாம் நடத்த மாட்டேன் இதில். அதுக்கு தான் பிகினர்ஸ் வீடியோ கோர்ஸ் வச்சுருக்கோம். இது கிராஷ் கோர்ஸ். கிராஷ் கோர்ஸ்னா வந்து ஆல்ரெடி லைட்டாக பேசிக் லைட்டாக தெரிஞ்சிருந்து உள்ளே வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே தெரியாமல் ஜீரோவில் இருக்கீங்கன்னா பிகினர் வீடியோ கோர்ஸை பார்த்துட்டு கிராஷ் கோர்ஸ் பாருங்கள். ஸோ டெம்பரல் அப்படின்றத இப்படி மாற்றிருக்காங்களா? இப்போ டெம்போரல்னு இருக்குல்ல, இதை வந்து OLDSMBSP இப்படி மாற்றிருக்காங்களாம். ஸோ இதை பாதியாக பிரிச்சிருக்காங்க. நல்லா கவனிங்க, என்ன செஞ்சுருக்காங்கன்னா பாதியாக பிரிச்சிருக்காங்க. எஸ்ஸுக்கு நெக்ஸ்ட் லெட்ரு இங்கே, டிக்கு நெக்ஸ்ட் லெட்ரு இங்கே, எல்லுக்கு நெக்ஸ்ட் லெட்ரு இங்கே, ஓக்கு நெக்ஸ்ட் லெட்ரு இங்கே. இதில் பார்த்தீங்கன்னா ஓக்கு நெக்ஸ்ட் லெட்ரு பி இங்கே, ஆருக்கு நெக்ஸ்ட் லெட்ரு எஸ் இங்கே, ஏக்கு நெக்ஸ்ட் லெட்ரு பி இங்கே, எல்லுக்கு நெக்ஸ்ட் லெட்ரு எம் இங்கே. செமையாக இருக்குல்ல பேட்டர்னு? ஸோ இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ கன்சிடருக்கும் நம்ம அதே மாதிரி பண்ணணும். கன்சிடருக்கும் அதாவது இங்கே உள்ளதுக்கெல்லாம் ப்ரீவியஸ் லெட்ரு, இங்கே உள்ளதுக்கெல்லாம் நெக்ஸ்ட் லெட்ரு இங்கே. இதில் வந்து -1 பண்ணியிருக்காங்க, இங்கே +1 பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ சிக்கு ப்ரீவியஸ் லெட்ரு பி இங்கே, ஓக்கு ப்ரீவியஸ் லெட்ரு என் இங்கே, எண்ணுக்கு ப்ரீவியஸ் லெட்ரு எம் இங்கே, எஸ்ஸுக்கு ப்ரீவியஸ் லெட்ரு ஆர் இங்கே. RMNB ஆப்ஷன் எங்கே இருக்குது? RMNB. ஸோ இந்த ஆப்ஷன் ரெண்டுமே RMNB இருக்குது. நன் ஆஃப் திஸ் இருக்கனால ஃபுல்லாக தான் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். இப்போ ஐக்கு நெக்ஸ்ட் லெட்ரு ஜே இங்கே, டிக்கு நெக்ஸ்ட் லெட்ரு இ இங்கே, இக்கு நெக்ஸ்ட் லெட்ரு எஃப் இங்கே, ஆருக்கு நெக்ஸ்ட் லெட்ரு எஸ் இங்கே, SFEJ. ஸோ SFEJ. அப்போ இது வராது. ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. நிறைய பேர் டி ஆன்சர் போடுறீங்க. போன கொஸ்டின்கா இந்த கொஸ்டின்கா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர். இது என்ன பேட்டர்ன்னாலும் இருக்கலாம். அதாவது இப்போ டெம்போரல்னு இருக்கு, OLDSMBSP இப்படி இருக்கா? இப்படி 4 நாளாக பிரிக்கலாம், இல்லை நேருக்கு நேராகவே மாற்றிருக்கலாம், எப்படினாலும் மாற்றிருக்கலாம். அது நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண தான் உள்ளே வரும். இப்போ அடுத்து, ஒன்ஸ் யூ கம் இஸ் கோடட் அஸ் ப்ளூ கிரே எல்லோ, நெவர் வி ஒன்ஸ் இஸ் கோடட் அஸ் பிளாக் கிரீன் ப்ளூ, தே கம் நெவர் இஸ் கோடட் அஸ் கிரீன் ப்ரௌன் கிரே. வாட் இஸ் த டெஃபினட் கோட் ஃபார் வி? வியோட கோடு என்னன்னு கேட்குறான். ஸோ நெவர் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, வி எங்கேயுமே இல்லை. ஸோ வியோட கோடு எங்கேயுமே இருக்கக்கூடாது. கரெக்டாக? அப்போ நம்ம என்ன செய்கிறேன், இதில் பார்த்தேன் அப்படின்னா வந்து நெவர் இங்கே இருக்கா, நெவர் இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து க்ரீனுன்றதை கண்டுபிடிக்க முடியும் நெவருக்கு. ஒன்ஸ் இங்கே இருக்குது, ஒன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூன்றதை கண்டுபிடிக்க முடியும் ஒன்ஸ்க்கு. அப்போ பேலன்ஸ் உள்ள WEக்கு பார்த்தீங்கன்னா பிளாக்காக தான் இருக்குது. ஸோ பிளாக் இஸ் யுவர் ஆன்சர். நான் சொல்கிறது புரியுதா? நெவருக்கு க்ரீனுன்னு கண்டுபிடிக்க முடியும், ஒன்ஸுக்கு ப்ளூன்னு கண்டுபிடிக்க முடியும்னா அப்போ பேலன்ஸ் உள்ள வீக்கு இந்த பிளாக் கோடு மட்டும்தானே இருக்கணும். ஸோ பிளாக்கு தான் உங்களுக்கான ஆன்சர். பென் யூஸ் பண்ணாமல் சால்வ் பண்ணுறது ப்ராக்டிஸ் கொடுங்களா? ஐயா பார்த்தே தான் சால்வ் பண்ணணும், நான் பேனா யூஸ் பண்ணுவேன், நீங்கள் பார்த்தே அதை கண்டுபிடிக்கணும். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காண்டி பேனா யூஸ் பண்ணுறேன், நீங்கள் பார்த்தே ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அடுத்து, டென்டடை இப்படி மாற்றிருக்காங்க, ஃப்ளவரை இப்படி மாற்றிருக்காங்க, ப்ராஸ்பெக்டை எப்படி மாற்றுவீங்க? ஸோ என்னன்னு ஃபைன் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். டென்ட்ன்ற வேர்டை ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. DENTED, அவ்வளோதான், ரிவர்ஸ். அப்போ ப்ராஸ்பெக்டை ரிவர்ஸ் பண்ணி எழுதணுமா? PROSPECT, ப்ராஸ்பெக்ட். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து ஃப்ரைடு, அதை வந்து QEJCFன்னு மாற்றிருக்காங்க. ஸோ என்ன பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியுதா? பிளான்ட்டை வந்து என்ன மாற்றிருக்காங்க? KOBSN. ஸோ உங்களுக்கான ஆன்சர் இப்படி பிரிச்சிருக்காங்க. அதாவது ஃப்ரைடு இருக்கா, இது 5 லெட்டர் வேர்டு. ஸோ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே நெக்ஸ்ட் லெட்டர் மாற்றிட்டு இப்படி பிரிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து QREF, இது பார்த்தீங்கன்னா CDEF. எப்படி மாற்றிருக்காங்க பாருங்க. கான்சனன்ட் வந்து ப்ரீவியஸ் லெட்டராக மாற்றிட்டு வவ்வல்ஸை நெக்ஸ்ட் லெட்டராக மாற்றிருக்காங்க. அப்போ ஷோன் நீங்கள் என்ன பண்ணணும்? ஓ நெக்ஸ்ட் லெட்டர் பி அப்படியே போட்டணும். இப்போ கான்சனன்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் லெட்டர் மாற்றிக்கணும். இங்கே ஜி. கான்சனன்ட் இருக்குன்னா ப்ரீவியஸ் லெட்டர் மாற்றிக்கணும். கான்சனன்ட் இருக்குன்னா ப்ரீவியஸ் லெட்டர், கான்சனன்ட் இருக்குன்னா ப்ரீவியஸ் லெட்டர். ஸோ GRPMV இஸ் யுவர் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் உங்களுக்கான ஆன்சர். புரிஞ்சா? அடுத்து வால்யூம் இப்படி மாற்றிருக்காங்க, மொபைலை இப்படி மாற்றிருக்காங்க, சீரீஸை எப்படி மாற்றுவீங்கன்னு கேட்குறாங்க. பார்க்கும்போதே தெரியும் சீரீஸ்ன்னு இருக்கா, +1 -1 +1 -1 +1 -1 +1 இந்த ஆர்டரில் மாற்றிருக்காங்க. இப்போ வால்யூம்னு இருக்குன்னா +1 -1 +1 -1, அடுத்து என்னது? -1 +1. இதில் பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் ரீப்ளேஸ் பை இமிடியட் நெக்ஸ்ட் லெட்டர், வவ்வல் ப்ரீவியஸ் லெட்டர். இதில் வந்து +1 -1 போகாமல் எப்படி போயிருக்காங்கன்னா, கான்சனன்ட்னா நெக்ஸ்ட் லெட்டர், வவ்வல்னா ப்ரீவியஸ் லெட்டர். அப்படி சாரி மக்களே, கான்சனன்ட்னா நெக்ஸ்ட் லெட்டர் மாற்றிருக்கான், வவ்வல்னா ப்ரீவியஸ் லெட்டர் மாற்றிருக்கான். சரியா? இப்போ நம்ம ஒரு 8 கொஸ்டின் பார்த்தோம் பார்த்தீங்களா? 18லேருந்து 25 வரை 7 கொஸ்டினா, ஒரு 7 கொஸ்டின் பார்த்துருப்போம். இது 1% சான்ஸ் தான் இருக்குது எக்ஸாமுக்கு வரதுக்கு. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஒருவேளை நம்ம நேர இளவுக்கு வந்து புட்டா என்னையா பண்ணுறது? ஸோ அதனால இப்போ பார்த்தோம்ல மிஸ்லனியஸ் 7 கொஸ்டின் மிஸ்லனியஸ் பார்த்தோம்ல, ஒரே 1% தான் சான்ஸ் இருக்குது வரதுக்கு. சரிங்களா? ஒரே 1% தான் சான்ஸ் இருக்குது. இப்போ அடுத்து ஒரு பேட்டர்ன் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30% சான்சஸ் இருக்கு வரதுக்கு. இதுவும் கேட்கல. அதாவது இப்போ பார்த்த மிஸ்லனியஸ் 7 கொஸ்டினும் ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு 17 கொஸ்டின் டைப்பும் கேட்காம விட்டாங்கன்னா இது வரும். அதாவது இதுவும் கேட்காம விட்டாங்கன்னா தான் இது வரும். ஸோ இந்த டைப் பார்த்தீங்கன்னா ஐயோ இன்னும் முடியலை மக்களே, இருக்கு. சாரி மக்களே, நான் பாட்டுக்கு வெறித்தனமாக பேசிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்சுன்னு நினச்சி. வித்தவுட்டை வந்து 49 மாற்றிருக்காங்க, டிசிப்ளினா 100 மாற்றிருக்காங்க. ஸோ வெனஸ்டே எப்படி மாற்றணும்? எனக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் லெட்டர் கவுண்ட் 7 இருக்கு, அதை ஸ்கொயர் பண்ண மாதிரி தெரியுது. இதில் டோட்டல் லெட்டர் கவுண்ட் 10 இருக்கு, அதை ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ இதில் டோட்டல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம். ஸோ உங்களுக்கான ஆன்சர் 81. இதில் 9 லெட்டர் இருக்கு வெனஸ்டேல.
கிரேஸ் இந்த லைவ்ல இருக்குங்க கிரேஸ், அனுப்பிட்டேன் உங்களுக்கு, பார்த்துக்குங்க. ஆமாம் உங்களுக்கு போட்டிருக்கேன், உங்கள் அமௌண்ட்டே அனுப்பிட்டேன். ஓகேங்க. ஆதியில் வந்த பொன்ன நம்பி. அம்மா புரியலையா? தமிழ் பாட்டுமா அது, புரியுமே உங்களுக்கு. ஸோ 9 ஸ்கொயர் 81 இஸ் ஆன்சர் மக்களே. அடுத்து அப்ராட், அதை இப்படி மாற்றிருக்காங்க. அப்போ சம்மனை எப்படி மாற்றுவாங்க? உங்களுக்கான ஆன்சர் என்ன கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஏன்னா இவ்வளவு சம் சொல்லியிருக்கேன்ல. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து PQOOW. இது கொஞ்சம் விசித்திரமாக பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாருங்க. அப்ராடுன்னு இருக்கா, இந்த அப்ராடை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிவர்ஸாக மாற்றுறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா ABROAD அப்ராடுன்னு ரிவர்ஸாக மாற்றிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா +2 பண்ணுறாங்க. +2னா டிக்கு அப்புறம் இ விட்டு எஃப், ஏக்கு அப்புறம் பி விட்டு சி, ஓக்கு அப்புறம் பி விட்டு கியூ, ஆருக்கு அப்புறம் எஸ் விட்டு டி, பிக்கு அப்புறம் சி விட்டு டி, ஏக்கு அப்புறம் பி விட்டு சி. இப்படி மாற்றிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் சம்மனை மாற்றணும். ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அப்ராடே அப்புறம் ரிவர்ஸ் பண்ணி எழுதுறாங்க. அடுத்த ஸ்டெப்பு +2 பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஆப்ஷன் பி இதுதான் உங்களுக்கான ஆன்சர். கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ இதுதான் நான் சொன்ன டைப். அந்த டைப் 1 பார்த்தோம்ல 17 கொஸ்டின், அது கேட்கலன்னா இது கேட்பாங்க. இது டைப் 2. இதுவும் கேட்கலன்னா டைப் 3 இவ்வளவு நேரம் பார்த்தா மிஸ்செலேனியஸ் கேட்பாங்க. தெளிவாக சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. டைப் 1 17 கொஸ்டின் பார்த்தோம்ல, அதுதான் 99% வரும். அதை விட்டா இந்த டைப்புக்கு வருவாங்க. இதையும் விட்டாயனா தான் மிஸ்செலேனியஸ்க்கு போவாங்க. சரியா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நான் செஷன் முடியும் போது சொல்றேன். கரெக்டாக 35வது கொஸ்டின் சால்வ் பண்ணி முடிச்ச உடனே நீங்க இப்போ எங்கெங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணுன்றதை நான் சொல்லிடுறேன். சரியா? இது என்ன தெரியுமா? ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. சரியா? என்னென்ன மெத்தட்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு டாஸ்கா இருக்கு சார். ஸ்ரீபிரியாமா, நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன்ல. ஃபர்ஸ்ட் பார்த்த 17 கொஸ்டின் ஒரு டைப், இப்போ பார்க்க போற கொஸ்டின் ஒரு டைப். ஒரு மிஸ்செலேனியஸா ஒரு 1 மார்க்கா பார்த்தோம்ல, அது மிஸ்செலேனியஸ் டைப். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்படி ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துட்டு கீழே ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருப்பான். சரியா? இந்த மாதிரி கேள்வி கேட்பான். நம்ம என்ன செய்யணும்னா இந்த 3 கண்டிஷனையும் போய் இதில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதில் கண்டிஷனில் சொல்லியிருக்கிறத நம்ம கன்வெர்ட் பண்ணணும். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சம் பொறுமையாக சால்வ் பண்ணி காட்டுற அடுத்தலாம் டாஸ்க்கு தான். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் கான்சனன்ட், லாஸ்ட் லெட்டர் இஸ் வவல் அப்படி இருந்துச்சுன்னா the codes of both letters to be interchanged. எனக்கு அப்படி இங்கே இல்லவே இல்லை. சரியா? எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரும் கான்சனன்ட் தான், லாஸ்ட் லெட்டரும் கான்சனன்ட் தான். அப்போ செகண்ட் கண்டிஷன் எனக்கு அப்ளை ஆகுது. both first and last letter are consonant இருந்தால் both the letters to be coded as the code for the last letter. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா லாஸ்ட் லெட்டருக்குரிய கோடையை ரெண்டுக்கும் போடு. இப்ப predominant இப்படி இருக்குன்னா இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷன் அப்ளை ஆயிருக்கு. சரியா? செகண்ட் கண்டிஷன் அப்ளை ஆயிருக்கு. ப்ரீவியஸ் கொஸ்டின் திரும்ப சொல்லுங்க. ஜிவி நவீனா, நான் இதை கடைசியாக உங்களுக்கு சொல்லித்தரேன் ப்ரீவியஸ் கொஸ்டினை. இப்போ இது கவனிங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன செய்யணும், டீக்குரிய கோடு என்ன? டீக்குரிய கோடு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள். அப்போ இங்கேயும் அந்த சிம்பிளை போடு, இங்கேயும் அந்த சிம்பிளை போடு அப்படின்றான். both the letters to be coded as the code for the last letter. 2 லெட்டருக்குமே கோடு, லாஸ்ட் லெட்டருக்குரிய கோடை போடு அப்படின்றான். போட்டாச்சா? மற்ற எல்லாமே டேபிள் உள்ளதை பார்த்து அப்படியே எழுதிடணும். ஆருக்கு என்ன கோடுன்னு பாருங்க, இந்த சிம்பிள். ஈக்கு என்ன கோடுன்னு பாருங்க, டாலரு. டிக்கு என்ன கோடுன்னு பாருங்க, டிக்கு 3. ஓக்கு என்ன கோடுன்னு பாருங்க, 9. எம்முக்கு என்ன கோடுன்னு பாருங்க, 5. ஐக்கு என்ன கோடுன்னு பாருங்க, 8. எண்ணுக்கு என்ன கோடுன்னு பாருங்க, 6. ஏக்கு என்ன கோடுன்னு பாருங்க, 1. எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 6. ஸோ இப்படி சால்வ் பண்ணும் இந்த கொஸ்டினை. சரிங்களா?
ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்றதை உங்கள்கிட்ட சொல்லணும்ல. நான் போய் ஒவ்வொரு கண்டிஷனாக எடுத்துட்டு வந்து அப்ளை பண்ண மாட்டேன். எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் லாஸ்ட் லெட்டரை பற்றி தான் பேசியிருக்காங்களா. நான் டைரெக்டாக கண்டிஷனை ரீட் பண்ணிட்டு சால்வ் பண்ண போகாமல் கொஸ்டினை போய் பார்த்துட்டு வந்து கண்டிஷனை ரீட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் லெட்ரு வந்து கான்சனன்ட்டு, லாஸ்ட் லெட்ரு வந்து வவ்வல். அப்படி என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் லெட்ரு கான்சனன்ட், லாஸ்ட் வவ்வல். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இருக்கா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் அப்ளை ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்படியே என்ன சொல்லியிருக்காங்க, both the letters are to be interchanged ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குரிய கோடை இங்கே போடணும், அச்சுக்குரிய கோடை இங்கே போடணும். ஈக்குரிய கோடு என்னது? டாலர். அதை கொண்டு வந்து ஃபர்ஸ்டாக போட்டுட்டு, அதாவது both the letters are code to be interchangedனா ஈக்குரிய கோடை இங்கே போட்டு அச்சுக்குரிய கோடை இங்கே போடணுன்றான். மற்றதெல்லாம் அப்படியே எழுதிடணும். ஸோ இப்போ அச்சுக்குரிய கோடு என்ன? ஓம். ஸோ ஃபஸ்ட்டு டாலரு, லாஸ்ட் ஓம். இந்த டி ஆப்ஷனும் ஏ ஆப்ஷன் தான் இருக்குது. பட் நன் ஆஃப் திஸ்ன்னு கொடுத்துருக்கனால ரிஸ்க் எடுக்காதீங்க. டக்குன்னு பார்த்து எல்லா கோடையும் போட்டுருங்க. ஒய்க்கு என்ன கோடு வருதுன்னு பாருங்க. ஒய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து 0 வரும். பீக்கு என்ன வருது? 2 வரும். அப்போ $02 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் வரணும், இல்லாட்டி நன் ஆஃப் திஸ் வரணும். ஸோ எல்லாத்துக்குமே கோடை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கிளியரா? அடுத்த கேள்வி. ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சனன்ட், லாஸ்ட் வவ்வல். சாரி, ஃபர்ஸ்ட் வவ்வல், லாஸ்ட் கான்சனன்ட். தேர்ட் கண்டிஷன் அப்ளை ஆகுது. தென் த கோட் ஃபார் த என்டையர் ஷுட் பி ரிவர்ஸ்டு. அதாவது ரிவர்ஸா போடணுமா? இப்போ அகாடமிக்கல்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அகாடமிக்கல் அப்படியே இப்படி எழுதிக்கங்க. அகடமிக்கல். புரியுதா நான் சொல்றது? ரிவர்ஸா போட்டுட்டு டக்குன்னு எல்லுக்கு என்ன வரும்? 4 வரும். ஏக்கு என்ன வரும்? 1 வரும். சிக்கு என்ன வரும்? ஆம்பசன் வரும். ஐக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்து டக்குன்னு கோடை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் அப்போ என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். கிளியர் எல்லாத்துக்குமே? ஆப்ஷன் ஏ தான் வரும். லாஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிவர்ஸ் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ நான் என்ன சொல்லிட்டேன், டக்குன்னு இப்படி எழுதி ரிவர்ஸ் பண்ணி டக்குன்னு எழுதிடுவேன். ஆப்ஷன் ஏ. அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டரும் கான்சனன்ட், லாஸ்ட் லெட்டரும் கான்சனன்ட். ஆப்ஷன் அதாவது கண்டிஷன் 2 அப்ளை ஆகுது. என்ன சொல்றாங்க? லாஸ்ட் லெட்டர் கூடிய கோடையே ரெண்டுக்கும் போடு அப்படின்றாங்க. லாஸ்ட் லெட்டர் என்ன? 3. அப்போ முன்னாடியும் 3, பின்னாடியும் 3. மற்ற இன்பிட்வீனில் இருக்க எல்லா கோடையும் டக்குன்னு பார்த்து அப்படியே இங்கே எழுதிடும். சிம்பிள். புரிஞ்சுங்களா? உங்களுக்கான ஆன்சர் என்ன? ஸோ ஆப்ஷன் சி அதுதான் உங்களுக்கான ஆன்சர். அடுத்ததா கொஞ்சம் மாடரேட் லெவல். இந்த மாதிரி டேபிள் பேட்டர்னே எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம்ல கொஞ்சம் மாடரேட்டா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றேன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் சிம்பிள், லாஸ்ட் எலிமெண்ட் இஸ் ஆட் டிஜிட், தென் த கோட் ஃபார் த போத் எக்ஸ் வில் பி எக்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சிம்பிளாகவும் லாஸ்ட் எலிமெண்ட் ஆட் டிஜிட்டாகவும் இருந்தா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுக்கு எக்ஸ்ன்னு போட்டுருங்கன்ட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் டிஜிட், லாஸ்ட் எலிமெண்ட் ஈவன் டிஜிட்டாக இருந்தால் ரெண்டுக்குமே கோடு சேஞ்ச் பண்ணும்போது ஒய் போட்டுருங்க. இதே போத் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் சிம்பிளாக இருந்தால் ரெண்டுக்குமே இஜெட் போட்டுருங்கன்றான். சரியா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈவன் டிஜிட், லாஸ்ட் எலிமெண்ட் சிம்பிளாக இருந்தால் ஃபர்ஸ்ட் கோடையும் லாஸ்ட் கோடையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான். சரியா? உங்களுக்கான முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறேன், 2, 9, 8, 4, 8 எக்ஸலமெட்ரி ஆஷ். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் நம்பரு, லாஸ்ட்டு சிம்பிள். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் ஈவன் டிஜிட்டு, லாஸ்ட் வந்து சிம்பிள். கண்டிஷன் நம்பர் 2 அப்ளை ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஈவன் டிஜிட், லாஸ்ட் எலிமெண்ட் இஸ் சிம்பிள். தென் போத் ஆர் த கோட் டு பி இன்டர்சேஞ்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஸுக்குரிய கோடை இங்கே போடு, 2க்குரிய கோடை இன்டர்சேஞ்ச் பண்ணி இங்கே போடுன்றான். அப்போ 2க்கு என்ன வரும்? ஜி வரும். ஹேஷுக்கு என்ன வரும்? என்னு வரும். கோடை மாற்றியாச்சா? இப்போ 9க்கு உள்ளதெல்லாம் அப்படியே எழுதிருங்க. 9க்கு என்ன வரும்? ஏ வரும். 8க்கு டி வரும். 4க்கு யூ வரும். 8க்கு பார்த்தீங்கன்னா ஹச் வரும். ஸோ நாடு ஹச்ஜி, நாடு ஹச்ஜி,
ஆனால் இங்கே எக்ஸலமெட்ரி சிம்பிளை பார்க்காம மட்டும் இருங்க. எக்ஸலமெட்ரிக்கு என்னது? கே. ஹச் கேஜி, நாடு ஹச் கேஜி. ஸோ ஆப்ஷன் பி தான் உங்களுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் உங்களுக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஃப்ரெஷர்ஸ்லாம் இருப்பீங்க. இப்போது இதில் உள்ள எந்த கண்டிஷனுமே இதுக்கு அப்ளை ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த 4 கண்டிஷனுமே இதுக்கு அப்ளை ஆகாத மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கானா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அவ்வளோதான். டேபிளை பார்த்து அப்படியே எழுத வேண்டியதுதான். டேபிளில் 2, 9, 8, 4, 8க்குலாம் என்ன இருக்கோ இந்த டேபிளை பார்த்து அப்படியே இதை ஃபில் பண்ணிட வேண்டியதுதான். கண்டிஷன் எதுவும் அப்ளை ஆகவில்லை என்றால். ஸோ அடுத்த கேள்வி என்ன இருக்கு? 8, 2, எக்ஸலமெட்ரி 1, 8, பர்சன்டேஜ், ஆம்பர்சன்ட். ஃபர்ஸ்ட் ஒன்று லாஸ்ட் ஒன்று சிம்பிள். போத் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் சிம்பிள்னா கோட் ஃபார் த போத் வில் பி இஜெட். ரெண்டுக்குமே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு இஜெட்டை கோட் பண்ணிருன்றாங்க. சரியா? ஸோ மற்றதெல்லாம் பார்த்து அப்படியே எழுதிருங்க. சூப்பர் மக்களே, வேற லெவலில் இருக்கீங்க. நல்லா படிங்கயா, படித்தாலே கிளியர் பண்ணிடலாம். ஆர்வம்லாம் உங்களுக்கு இருக்குது. அந்த டெய்லி ஃபாலோ பண்ணுறதான் கஷ்டமாக இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறவன் தான் வின் பண்ணுறான். ஸோ ஃபாலோ பண்ணுங்க, டெய்லியுமே வின் பண்ணிடலாம் நம்ம. சரிங்களா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 2க்கு ஜிஏ, எக்ஸலமெட்ரி கே, 1க்கு பி, 8க்கு ஹச், பர்சன்டேஜுக்கு எல். ஸோ ஏ இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டாரு, லாஸ்ட் ஒன்று ஆட் நம்பர். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் சிம்பிள், லாஸ்ட் ஒன் இஸ் ஆட் டிஜிட்னா போத் வில் பி கோடட் ஆஸ் எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எக்ஸை போடுங்க, லாஸ்ட் ஒன்றுக்கு எக்ஸை போடுங்க. ஸ்டார் 6, 5, ஆஷ், 8, 4 கூட டேபிளில் பார்த்து அப்படியே போடுங்க. என்ன ஆன்சர்னு போடுங்க. ஃப்ரெஷர் பிகினர்லாம் பார்க்கும்போது யோசிப்பீங்க, ஈஸியாக தானே இருக்குது, அப்புறம் பேங்க் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியாதுன்னு சில பேர்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு டவுட் வருவீங்க. ஈஸி, பட் ஸ்பீடாக போடுறது முக்கியம். நம்ம இந்த கோடிங் டிகோடிங்கை சால்வ் பண்ண தெரியும் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவே. பட் 5 கொஸ்டின் கொடுக்குறான்னா 50 செகண்டில் முடிக்கணும், அந்த ஸ்பீடில் போடணும். அதுதான் இங்கே முக்கியம். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? சி இஸ் யுவர் ஆன்சர். உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். சரிங்களா? லாஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்பர், லாஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் ஆடு, லாஸ்ட் ஈவன். கண்டிஷன் நம்பர் 3 அப்ளை ஆகுது. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் ஆட், லாஸ்ட் எலிமெண்ட் இஸ் ஈவன். ஸோ கண்டிஷன் 3 அப்ளை ஆகுது. ஸோ உங்களுக்கான ஆன்சர் டக்குன்னு சொல்லுங்க. ஸோ ரெண்டுக்குமே ஒய் போட்டுருணுன்ட்டான். ஒய் போட்டுருங்க. 5 இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. டப்புன்னு சொல்லணும், ஸ்பீடு ரொம்ப முக்கியம். நேரம் அடிச்சிருக்கணும் ஆன்சரை. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். ஸோ உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டாடா. 10 10 10.